வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நாம இன்னைக்கு இந்த வீடியோல நம்மளோட என்டிபிசி எக்ஸாமுக்கும் நம்மளோட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கும் என்ன வித்தியாசம், சரியா? ஸோ டிஎன்பிஎஸ்சி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் வந்து என்ன பண்றாங்க, எக்ஸாம்ஸ் வந்து எழுதுறாங்க. ஒரு குரூப் 4 எக்ஸாம்னா 20 லட்சம் பேர் வந்து எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க. இவங்க எல்லாருமே இந்த ரயில்வே, எஸ்எஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுறாங்கன்னா கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும். ஆனா அந்த விழிப்புணர்வு இல்லாம எல்லாரும் இந்த டிஎன்பிசியே புடிச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தொங்கிட்டு இருக்காங்க. சரியா? நான் டிஎன்பிசி தான் படிக்கிறேன், நான் டிஎன்பிசி தான் எழுதுவேன் அப்படின்ட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு உங்களோட எண்ணத்தை மாத்துங்க. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ண வந்துட்டீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே 70% வரைக்கும் எப்படி இருக்கும், காமன் சிலபஸா தான் இருக்கும். 30% தான் வித்தியாசமா இருக்கும். சொல்ற புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த பர்டிகுலர் டைம்ல போடுற எக்ஸாம் என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ண பாருங்க. இப்ப இந்த ரயில்வே என்டிபிசி எக்ஸாம்லாம் பாத்தீங்க அப்படின்னா போட்டு 4 வருஷம் ஆகுது. 2019 போட்டாங்க, அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸே போடல. இப்பதான் எக்ஸாம்ஸ் வந்து போடுறாங்க. இந்த டைம் என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? எல்லாருமே தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா மாணவர்களும் என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. சோ கிராமப்புற மாணவர்கள் பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த எக்ஸாம் வந்து தமிழ்லயே எழுதலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. ஸோ தமிழ்ல ரயில்வே எக்ஸாம்ஸ் எழுதலாம். ஸோ நாம எக்ஸாம்ஸ் எழுத ஆரம்பிச்சோம், நாம எக்ஸாம் நிறைய அப்ளை பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த ஹிந்திக்காரங்க பயந்துருவாங்க. ஸோ நம்ம வந்து நிறைய விஷயத்துல பார்த்திருப்போம். தமிழக மாணவர்கள் இல்ல தமிழக இளைஞர்கள் தான் இந்த உலகத்திலே உயர் பதவியில இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளோட ரயில்வே வேலை வாய்ப்புகளை எதுக்கு இன்னொருத்தவங்க நம்ம கொடுக்கணும்? நாமளே வேலை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், நமக்கே இங்க வேலை இல்லை. அப்படிங்கும் போது இன்னொருத்தவங்க வந்து எதுக்கு நம்ம தமிழ்நாட்டோட வேலை எடுக்கணும்? அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தயவு செஞ்சு எக்ஸாமுக்கு முதல்ல அப்ளை பண்ண சொல்லுங்க. சரியா? நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் நிச்சயமா இந்த டைம் போகணும். ஸோ இதை பார்த்தே நிறைய ஹிந்திக்காரங்க பயப்படணும். ஆஹா, அங்க வந்து நிறைய அவேர்னஸ் வந்துடுச்சு, அங்கேயும் ஒரு ரயில்வேக்கு வந்து நிறைய பேர் அப்ளை பண்றாங்க, நம்மளால காம்படிட் பண்ண முடியாதுன்னு நம்ம என்ன பண்ணணும், முடிவு பண்ணணும். அதே மாதிரி தமிழ்நாட்டுல கட் ஆஃப் வந்து எங்கேயுமே இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டுல கட் ஆஃப் இருக்கணும். அப்பதான் இனி அடுத்த வருஷம் என்ன பண்ண மாட்டாங்க, தமிழ்நாட்டுல அப்ளை பண்ணது யோசிப்பாங்க. புரியுதா? இதுக்கு முன்னாடி எல்லாமே தமிழ்நாட்டுல வந்து கட் ஆஃப் கம்மியா இருக்கும். அவன் ஹிந்தில எக்ஸாம் எழுதான்னு வச்சுக்கோங்களேன். இவன் யூபியில வந்து கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 80 இருந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டுல எவ்வளவுதான் இருக்கும், கட் ஆஃப் 50 தான் இருக்கும். அவன் என்ன பண்ணுவான், ஈஸியா பாஸ் பண்ணிட்டு போயிருவான். அங்க அவனுக்கு எலிஜிபிள் இல்ல, பட் ஆனா இங்க வந்து என்னது, எலிஜிபிள். இது காரணம் வந்து என்னது, நாம தான். நாம வந்து இந்த ரயில்வே எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணாம நம்ம ஒரே இந்த டிஎன்பிஎஸ்சி அப்புறம் தமிழ்நாடு போலீஸ் இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், தொங்கிட்டு இருக்கோம். சரியா? தயவு செஞ்சு அதை மாத்துங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாத்தீங்கன்னா 58ல இருந்து 60 வயசு வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம், எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம். ஆனா ரயில்வே எக்ஸாம் என்டிபிசிக்கு இந்த டைம் தான் ரிலாக்ஸேஷன் கொடுத்து 39 வயசு வச்சிருக்காங்க. சொல்ற புரியுது உங்களுக்கு? வேற நிறைய எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ல 30 வயசுக்காடி முடிஞ்சு போயிடும். ஸோ நமக்கு வயசு இருக்கும்போது நம்ம நல்ல யங்ஸ்டேஜா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த என்டிபிசி எஸ்எஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், எழுதலாம். சரியா? எழுதுறது மூலியமா நம்மளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கலாம். சரியா? சென்ட்ரல் கவர்மெண்ட் பே ஸ்கேல் வந்து தமிழ்நாட்டை விட ரொம்ப அதிகம். ஸோ நீங்க வந்து இங்க வந்து 10 வருஷம் கழிச்சு வாங்கக்கூடிய சம்பளத்தை அங்க வெறும் 4 வருஷத்துல நீங்க என்ன பண்ணலாம், வாங்கிக்கலாம். அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ளாடி வேலைங்க. நீங்க தமிழ்நாட்டுக்குள்ளாடி ரயில்வேல என்ன பண்ணலாம், வேலை பார்க்கலாம். சூப்பரான சான்ஸ். ஓகேவா? சோ என்னால சொல்ல முடிஞ்சா நான் சொல்லிட்டேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் நிச்சயமா இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. நம்ம இப்ப கம்ப்ளீட்டா ஒரு சைட் இப்ப நம்ம வந்து சொல்லிட்டு போறது கிடையாதுல்ல. ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு என்டிபிஎஸ்சிக்கு என்ன சார் வித்தியாசம், நம்ம எப்படி படிக்கணும், நான் சமச்சீர் கல்வி புக்கெல்லாம் முக்கி படிச்சு வச்சிருக்கேன், எனக்கு வந்து இந்த புதுசா நான் வந்து என்சிஆர்டின்னு சொல்றாங்களே அதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு உங்களோட எல்லா டவுட்டுக்குமே நான் கிளியர் கட்டா சொல்றேன். எப்படி என்டிபிசி எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ல என்ன பண்ணலாம், கிளியர் பண்ணதுக்கு நிறைய சான்ஸ் வந்து யாருக்கு இருக்குன்னா டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கு. அதை நான் வந்து தெளிவாகவே நான் சொல்லித்தரேன். சரியா? இப்போ பாருங்க, முதல்ல என்டிபிசியோட சிலபஸ் என்னன்னு பாத்திரலாம். ஸோ இந்த என்டிபிசியோட சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட், அதாவது மேக்ஸ். சரியா? ஆப்டிடியூட் என்ன படிப்போம், மேக்ஸ் ஒன்று படிப்போம். அப்புறம் ரீசனிங், அதுக்கு பிறகு சயின்ஸ் அண்ட் ஜிகே. சயின்ஸும் அண்ட் ஜிகே ரெண்டும் சேர்த்து தான் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. சரியா? ஸோ சிபிடி 1 வச்சிருக்காங்கப்பா, சிபிடி 2 வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆன்லைன் டெஸ்ட்லாம் பார்த்து பயப்படாதீங்க. இப்போ குரூப் 2A மெயின்ஸே சிபிடியில் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இனி ஒரு 2-3 இயர்ஸ்ல டிஎன்பிசி என்ன வந்துடும், அந்த சிபிடியில மாறிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, நம்ம அப்டேட் பண்ணி தானே ஆகணும். அதனால இந்த ஆன்லைன் டெஸ்ட்லாம் பார்த்து பயப்படாதீங்க. சரியா? ஸோ இந்த மேக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சிபிடி 1க்கு 30 கொஸ்டின் கேட்பாங்கப்பா, ரீசனிங்ல 30 கொஸ்டின் கேட்பாங்க, சயின்ஸ்ல 40 கொஸ்டின் கேட்பாங்க, சிபிடி 2ல 35 கொஸ்டின் கேட்பாங்க, மேக்ஸ்ல ரீசனிங்ல 35 கொஸ்டின் கேட்பாங்க, இதுல 50 கொஸ்டின் கேட்பாங்க.
ஸோ டோட்டலா அங்க ஒரு 100 கொஸ்டின் இருக்கும், இங்க பாத்தீங்கன்னா ஒரு 120 கொஸ்டின் இருக்கும். ஆனா ரெண்டுக்கான டைம் பீரியட் எவ்வளவுதான், 90 நிமிஷம் தான், 1.5 மணி நேரம் தான் தருவாங்க. இந்த சிபிடி 1 பாத்தீங்கன்னா 1:15 ரேஷியோல எடுப்பாங்க. புரியுதா? இப்போ ஒரு வேகன்சிக்கு 15 பேர் எடுப்பாங்க, அதுவே பெரிய விஷயம். அப்ப சிபிடி 1 பாஸ் பண்றது ஈஸியா கஷ்டமா, நீங்களே யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா ஈஸி தான். ஸோ நம்ம சிபிடி 2க்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணா போதும், நல்ல எஃபோர்ட் போட்டு படிச்சா போதும், கிளியர் பண்ணலாம். சரியா? ஸோ இந்த சிலபஸை பாருங்க. இந்த ஆப்டிடியூட் மேக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மேக்ஸ்ல வந்து ஒரு 28 டாபிக் இருக்கு. இந்த 28 டாபிக்ல டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் நிச்சயமாக 20 டாபிக் என்ன பண்ணிருப்பீங்க, நீங்க ஆப்டிடியூட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல முடிச்சிருப்பீங்க. ஸோ அந்த 20 டாபிக்ல இருந்து ஒரு 20 கொஸ்டின் நீங்க போடுங்க. உங்களால 20 கொஸ்டின் போட முடியும்ல? ஸோ அப்ப 20 கொஸ்டின் உங்க கையில வச்சிருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கையில 20 கொஸ்டின் இருக்கு. நீங்க என்டிபிசி எக்ஸாம் இன்னும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல, ஆனா உங்க கையில எத்தனை கொஸ்டின் இருக்கு, 20 கொஸ்டின் இருக்கு. சரியா? அடுத்தது ரீசனிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 டாபிக் தான் ரயில்வேலே இருக்குது ரீசனிங்ல. அதுல குறையாம உங்களுக்கு நீங்க நார்மலா இந்த டிஎன்பிஎஸ்சி ரீசனிங் படிச்சிருந்தா கூட ஒரு 8 டாபிக்கா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, ரீசனிங்ல முடிச்சிருப்பீங்க. ஸோ இதுல இருந்து ஒரு 10 கொஸ்டின் உங்களால என்ன பண்ண முடியும், போட முடியும். அதுக்கப்புறம் இந்த சயின்ஸ் அண்ட் ஜிகே, இந்த சயின்ஸ் அண்ட் ஜிகே பொறுத்த வரைக்கும் இந்த சயின்ஸ் கூட ரயில்வே எக்ஸாம் படிப்பாங்க. ஆனா இந்த ஜிகே இருக்கு பாத்தீங்களா, அது ரயில்வே எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்ஸ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுல என்னெல்லாம் இருக்குது, ஹிஸ்டரி இருக்குது, ஜியாகிரபி இருக்குது, எக்கனாமிக்ஸ் இருக்குது, பாலிட்டி இருக்குது. இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் கரைச்சு கொடுத்துருப்பீங்க. சரியா? சோ இந்த 40 கொஸ்டின்ல நீங்க மினிமம் உங்களால இப்போதைக்கு நான் சொல்றேன் எத்தனை கொஸ்டின் போட முடியும், 20 கொஸ்டின் நீங்க போட முடியும். அப்படின்னா இந்த 100 கொஸ்டின்ல இப்பவே உங்க கையில எவ்வளவு இருக்குது, 50 கொஸ்டின் உங்க கையில இருக்குது. புரியுதா? இன்னொரு 20 கொஸ்டின் நீங்க போட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், சிபிடி 1 வந்து பாஸ் பண்ணிடலாம்ப்பா. புரியுதா உனக்கு? நீ 20 கொஸ்டின் தான் நீ படிக்கணும். உனக்கு எவ்வளவு டைம் இருக்குது, 6 மாசம் டைம் இருக்குது, 6 மந்த் டைம் இருக்குது. 50 கொஸ்டினை கையில வச்சுட்டு நான் என்டிபிசி எக்ஸாம் பாஸ் பண்ணுவேன்னு கேட்டா, என் ரயில்வேக்கு இப்பதான் புதுசாவே நிறைய பேர் படிக்க வராங்க. சொல்ற புரியுதா? அப்ப டிஎன்பிசி படிச்ச மாணவர்கள் கையில எவ்வளவு கொஸ்டின் இருக்குது, 50 கொஸ்டின் கையில வச்சிருக்க. பின்னே நீ பாஸ் பண்ண மாட்ட. நம்பிக்கையோட முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு 50 கொஸ்டின் என்ன பண்ணலாம், படிச்சு முடிச்சிடலாம். சரியா? சோ நீங்க பண்ண வேண்டிய வேலை என்னது, நீங்க பண்ண வேண்டிய முதல் வேலை ஒய்சிடி புக்கு. ஒய்சிடி புக்கு இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக். இது நான் சொல்றேன், நான் இதை தெளிவா சொல்லித்தரேன். சரியா? இப்ப நிறைய டிஎன்பிசி இன்ஸ்டிடியூட் என்ன பண்றாங்கன்னா ரயில்வே பண்றாங்க, தப்பான வழியில நிறைய மாணவர்கள் என்ன பண்றாங்க, கைட் பண்றாங்க. சரியா? சோ நான் சொல்றது கரெக்டா தப்பா அப்படின்னு நீங்களே செக் பண்ணிக்கலாம். சரியா? அதாவது என்னையும் நீங்க நம்ப வேண்டாம், ஆனா நீங்க என்ன பண்ணலாம், செக் பண்ணிக்கலாம். நான் எப்படி செக் பண்ணணுங்கிற வழியை உங்களுக்கு சொல்லித்தரேன். அது மூலியமா நீங்க என்ன பண்ணிக்கலாம், நிச்சயமா நீங்க வந்து என்ன பண்ண முடியும், செக் பண்ண முடியும். ஸோ ஒய்சிடி புக் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்மளோட மாசா லேர்னிங் ஆப்லயே உங்களுக்கு நாங்க கொடுத்துருக்கோம். மாசா லேர்னிங் ஆப் நீங்க பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மாசா லேர்னிங் ஆப் போய் என்ன பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிளே ஸ்டோர்ல இருக்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ மெட்டீரியல் ஒன்று இருக்கும். கண்டென்ட்ல போனீங்கன்னா ஃப்ரீ மெட்டீரியல் அப்படின்னு இருக்கும். கண்டென்ட் ஒன்று இருக்கும், அதுல போனீங்கன்னா ஃப்ரீ மெட்டீரியல் ஒன்று இருக்கும். ஸோ இதுல போனீங்கன்னா நீங்க ஒய்சிடி புக்கை என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதுல இருக்கிற மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜிகே எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நீங்க போட்டு பார்க்கணும். ஒய்சிடி புக் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். அது முதல்ல உங்களுக்கு இருக்க வேண்டிய புக் வந்து என்னது, ஒய்சிடி புக். சரியா? ஸோ நான் சொல்றதை கேளுங்க. மேக்ஸ் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் தான். கரெக்டா? மேக்ஸ் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் என்னது, கான்செப்ட் தான். ஸோ இந்த கான்செப்டை படிங்க. ஏதாவது ஒரு யூடியூப் சேனல்லையோ இல்லை ஏதாவது ஒரு கோர்ஸோ. ஸோ நம்மகிட்டே ஆன்லைன் கிளாஸஸ் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. சரியா? உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன் டைம் ஃபீஸ் தான். இந்த என்டிபிசி மட்டும் கிடையாது, இனி வரக்கூடிய குரூப் டி எக்ஸாம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். புரியுதா? கம்ப்ளீட்டா டெஸ்ட் பேட்ச் எல்லாமே ஃப்ரீ தான். இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1999 வரும். ஸோ உங்களுக்கு கிளாஸ், கம்ப்ளீட் கிளாஸ் பிளஸ் நோட்ஸ் பிடிஎஃப் பிளஸ் உங்களுக்கு வந்து டெஸ்ட். அதுக்கப்புறம் இந்த ஒய்சிடி புக்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்ல கிடையாது. அதெல்லாம் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண பிஒய்க்யூ டெஸ்ட் நம்ம என்ன பண்றோம், தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண பிஒய்க்யூ டெஸ்ட்டும் நம்ம என்ன பண்றோம், ப்ரொவைட் பண்றோம். சரியா? யாருக்காவது தேவைன்னா இந்த கிளாஸஸ் வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ரயில்வே எக்ஸாமுக்குன்னு ஒரு எக்ஸாக்ட் பேட்டர்ல இருக்கும். சரியா? ஸோ மேக்ஸ் ரீசனிங்கு கான்செப்டை படிங்க. என்ன யூடியூப் சேனல்னாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா. உனக்கு எந்த சார் சொல்லி கொடுக்குறாரோ, எந்த சார் உனக்கு பிடிக்குதோ அந்த சாரோட யூடியூப் கிளாஸை அந்த டாப்பிக்கை வச்சு என்ன பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. இந்த ஒய்சிடி புக்லேயே டாபிக் இருக்கும். நம்பர் சிஸ்டம்னு இருக்கும். புரியுதா? டெசிமல்ஸ் இருக்கும். சரியா?
சிம்பிளிபிகேஷன் இருக்கும். சரி, நிறைய டாபிக் இருக்கும். 28 டாபிக் இருக்குது மேக்ஸ்ல. ஸோ இந்த 28 டாபிக்கும் அந்த டாபிக் படி படி. உனக்கு எந்த சார் பிடிக்குதோ, ஹிந்தி சாரா, தமிழ் சாரா, இங்கிலீஷ் சாரா, மலையாளமா, யாரு பிடிக்குதோ அந்த டாபிக்கை படிங்க. படிச்சு முடிச்சுட்டு சொல்றது கேளுங்க. சரியா? ஒரு ரெண்டு சார் இல்லைன்னா 3 சார் வந்து ரெஃபர் பண்ணிட்டு ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நம்பர் சிஸ்டத்தை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? நம்ம நம்பர் சிஸ்டம் வந்து பார்க்கலாம். இந்த நம்பர் சிஸ்டத்தை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்க பண்ணக்கூடிய வேலை வந்து என்ன அப்படின்னா, YCT PYQ கொஸ்டின் ஒரு 200 கொஸ்டின் இருக்கும். 200 பிளஸ்ஸா இருக்கும். 300 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 200 பிளஸ் கொஸ்டின்ஸ் என்ன பண்ணி பாருங்க, சால்வ் பண்ணி பாருங்க. இந்த 200 பிளஸ் கொஸ்டின்ஸ் என்ன பண்ணி பாருங்க, சால்வ் பண்ணி பாருங்க. சால்வ் பண்ணி பார்த்தாலே போதும். நீங்க வந்து என்ன பண்ணலாம், டாபிக்கை தரவு பண்ணிடலாம். சரியா? இந்த நம்பர் சிஸ்டம் பாக்குறீங்கன்னா நீங்க ஒரு கேக் செய்யறத பாக்குற மாதிரி. அந்த கேக் செய்யறத பார்த்த உடனே உங்களுக்கு கேக் செஞ்சிடலாம்னு தோணும். ஆனா கேக் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. மாவு கூட பேச முடியாது. அதே மாதிரிதான் இந்த நம்பர் சிஸ்டம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லிக் கொடுப்பாங்க. ஆகா, அந்த சார் சூப்பரா சொல்லி கொடுக்குறாரு, ஆகா இந்த சார் ஷார்ட்கட் நல்லா இருக்குது, சூப்பரா சொல்லி கொடுக்குறாரு இந்த சாரு. எங்க இன்ஸ்டியூட்ல தான் நிறைய பேர் போய் படிப்பாங்க. எங்க இன்ஸ்டியூட்ல இருக்க சாரை விட யூடியூப்ல இருக்க சார் நல்லா சொல்லி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யார் என்ன சொல்லி கொடுத்தாலும் அவர் சொல்லி கொடுத்த கான்செப்டை வச்சு ஒன்னால அந்த OCTல இருக்கிற ப்ரீவியஸ் கொஸ்டின்ல 100ல 80 கொஸ்டினாவது ஒன்னால சால்வ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா கரெக்டான வேலை அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா அது வந்து என்னது, தப்பு. நீ இன்னும் அப்டேட் பண்ணணும், நீ இன்னும் ரயில்வே எக்ஸாம் பேட்டர்ல படிக்கணும்னு அர்த்தம். சரியா? ஸோ அதுக்கு வந்து நீ ரெடி ஆகிக்கும். சரியா? ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் எக்ஸாம் முடிச்சோன்னா ஐயோ இந்த சார்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அவங்க போயிடுவாங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. உன்னோட லைஃப் என்ன பண்ணுவாங்க? ஸோ இந்த டைம் எக்ஸாம் விட்டீங்கன்னா அடுத்த 4 வருஷம் ஆகும். என்ன பண்ணுவீங்க? ஸோ நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகணும்னா நீங்க தான் வேலை செஞ்சாகணும். வேற யாருமே வேலை செய்ய முடியாது. சரியா? உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது, சார் எனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கு ஆனா படிக்க முடியல, டிஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டே இருக்குது, என்ன பண்ணுன்னு தெரியல அப்படின்னா நம்மளோட ரெசிடென்சியல் கேம்பஸ் வச்சிருக்கோம். நம்ம டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ ரெசிடென்சியல் கேம்பஸ் கம்ப்ளீட்டா நீங்க என்ன பண்ணலாம், படிக்கலாம். சரியா? ஸோ அது நீங்க படிக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து என்ன பண்ணிக்கோங்க, கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. 8248081621 இந்த நம்பருக்கு என்ன பண்ணிக்கோங்க, கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ மேக்ஸ் ரீசனிங் இந்த கான்செப்ட்ல ஃபாலோ பண்ணுங்க. ஒரு டாபிக் படிங்க, OCT PYQ வந்து என்ன பண்ணுங்க, சால்வ் பண்ணி பாருங்க. சொல்றது புரியுதா? மேக்ஸ் ரீசனிங் என்ன பண்ண போறீங்க, கான்செப்ட் படிக்கிறீங்க, பிளஸ் என்ன பண்றீங்க, OCT சால்வ் பண்றீங்க. முடிஞ்சு போச்சு, கண்டிப்பா தர பண்ணிடுவீங்க. ஓகே சார், நம்ம இந்த GKக்கும் இந்த சயின்ஸுக்கும் என்ன பண்ணலாம்? சரியா? ஸோ TNPSC படித்த மாணவர்கள் நீங்க நிறைய பேர் என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா இந்த GK சயின்ஸ் படிச்சிருப்பீங்க. இப்போ நீங்க பண்ண வேண்டியது வந்து என்ன அப்படின்னா OCT புக்கை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா? அதுல டாபிக் இருக்கும். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பிசிக்ஸ்ல பாத்தீங்கன்னா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். புரியுதா? ஸோ இந்த டாபிக் வந்து நம்மளோட சமச்சீர் கல்வி புக் வச்சுன்னு படிச்சிருப்பீங்க. ஸோ ஸ்கூல் புக்ல 6th இருந்து 12th வரைக்கும் எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. பார்த்து அது கம்ப்ளீட்டா படிச்சு முடிச்சுட்டு திரும்ப OCT புக்கு வாங்க. OCT புக் எடுத்து அதுல இருக்கிற ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணி பாருங்க, சால்வ் பண்ணி பாருங்க. OCTல இருக்கிற PYQ கொஸ்டின்ஸ் என்ன பண்ணி பாருங்க, சால்வ் பண்ணி பாருங்க. சொல்ற புரியுதா? சால்வ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இதையும் தாண்டி நிறைய கண்டென்ட் மிஸ் ஆகுது அப்படின்னா நம்மளோட ஆப்ல இருக்குப்பா, NCERT-யோட இங்கிலீஷ் அண்ட் தமிழ் புக் இருக்குது. NCERT-யோட இங்கிலீஷ் அண்ட் தமிழ் புக் வந்து இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி அதுல இருக்கிற சயின்ஸ் படிச்சுக்கோங்க. சரியா? ஸோ ஹிஸ்டரியில இண்டஸ் வேல்யூ நமக்கு வந்து இருக்குது அப்படின்னா இண்டஸ் வேல்யூ படிச்சுட்டு நம்மளோட OCT-ல இருக்கிற ப்ரீவியஸ் கொஸ்டின் என்ன பண்ணிக்கோங்க, படிச்சு செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ரயில்வே எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் யார் என்ன மெட்டீரியல்னாலும் கொடுக்கட்டும். சரியா? ஸோ மெட்டீரியல் இருக்கட்டும், ஸோ NCERT இருக்கட்டும், என்ன வேணாலும் கொடுக்கட்டும். நீ ஒரு டாபிக் படிக்கிறியா, படி, நல்லா படி. படிச்சுட்டு OCT-ல என்ன பண்ணிக்கோ, செக் பண்ணிக்கோ. OCT-ல செக் பண்ணி படி. நீ படிக்கிறதுல 100 கொஸ்டின் OCT-ல உன்னால போடுது அப்படின்னா அந்த 100 கொஸ்டின்ல கண்டிப்பா உன்னால ஒரு 80 கொஸ்டினா சால்வ் பண்ண முடிஞ்சதுன்னா நீ படிக்கிற மெட்டீரியல் வந்து சூப்பர், கரெக்டான மெட்டீரியல். இதை தாண்டி மெட்டீரியல் வந்து இல்லைன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கும் கம்மியா இருந்துச்சுன்னா அந்த மெட்டீரியல் வந்து தப்பு தான். ஏன்னா GKங்கிறது ஒரு கடல் மாதிரி இருக்கு. நமக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது, கம்ப்ளீட்டா படிச்சு முடிக்க முடியாது. அதெல்லாம் உண்மைதான். இருந்தா கூட 100ல ஒரு 80 கொஸ்டின் வர வேண்டாமா? அப்பதான் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ புரிஞ்சுதா? ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ தமிழ்நாடு யங்ஸ்டர்ஸ் தயவு செஞ்சு இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. எங்களுக்கு சொல்லித்தர ஆள் இல்லை, ஆனா நாங்க இப்ப சொல்லித்தர நிறைய யூடியூபர்ஸ் வந்து இருக்கிறோம். தயவு செஞ்சு ஒரு அண்ணன் மாதிரி சொல்றேன், இந்த சான்ஸ் வந்து விட்டுறாதீங்க. இன்னும் நமக்கு 6 மாசம் இருக்குது, 6 மந்த் இருக்குது. நல்ல எஃபோர்ட் போட்டு படிங்க.
நீங்க போடுற எஃபர்ட்ல நார்த் இந்தியாவை என்ன பண்ணணும், திணறணும். அப்பா தமிழ்நாட்டு பக்கம் நீ தலை வச்சு படக்கூடாது சொல்லிட்டு என்ன பண்ணணும், தலை நெருக்கி ஓடணும். அப்படி இருக்கும் நம்மளோட எஃபர்ட். ஸோ டிஎன்பிசியில இப்ப குரூப் எக்ஸாம் எழுதி மனசு உடஞ்சிருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க, டேய் 50 மார்க்கு கையில இருக்குடா, இன்னொரு 50 கொஸ்டின் நம்ம படிக்கணும். 50 கொஸ்டின் கூட தேவை கிடையாது, 30 கொஸ்டின் படிச்சாலே போட்டுடலாம். 20 கொஸ்டின் போட்டுடலாம்டா, வா ரீஸ்டார்ட் பண்ணு. சரியா, ரீஸ்டார்ட் பண்ணு. ஒரு 6 மந்த்ல நம்ம போயிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட் என்ன பண்ணு, சேர்த்து வச்சு படிக்க ஆரம்பி. அப்படி உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை உங்களுக்கு எங்களால் ரெகுலராக படிக்க முடியல சார், எங்கள் கூட சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா எங்களோட ஆன்லைன் கிளாஸ்ல என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் கம்பல்சரியாக சொல்ல, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, ஸோ இந்த நம்பர் இல்லைன்னா இந்த நம்பருக்கு என்ன பண்ணிக்கோங்க, கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ நான் லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், எனக்கு மோட்டிவேஷன் வேணும், மோட்டிவேஷன் வேணும். தயவு செஞ்சு என்ன பண்ணாத, மோட்டிவேஷனை தேடி அலையாத. எப்படி படிக்கணும் சொல்லிட்டு யூடியூப்ல தேடி அலையாத. உன்னை படிக்கிறதுக்கான வழியை சொல்லியாச்சா, ஒரு நோட் எடு, ஸ்ட்ராட்டஜி எழுது, படிக்க ஸ்டார்ட் பண்ணு. நீ படிச்சாதான் வேலைக்கு போக முடியும். யூடியூப்பை பார்த்தாலோ இல்லைன்னா அவன் மோட்டிவேஷன் கேட்டாலோ இவன் மோட்டிவேஷன் கேட்டாலோ உன்னால வேலைக்கு போக முடியாது. உனக்கு எதுக்கு மோட்டிவேஷன்? நீ ரயில்வேல போய் வேலையில போய் உட்காந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, உன்னை டெய்லி வேலை செய்யுங்க, நீ வேலை செய், நீங்க வேலை செய்யுது அப்படின்னு யாராவது மோட்டிவேட் பண்ணுவாங்களா? கண்டிப்பா கிடையாது. சரியா, ஒரு செல்ஃப் டிசிப்ளினா இருந்து கன்சிஸ்டன்சியா வேலை செஞ்சு இந்த வேலையை நீ வாங்கிட்ட அப்படின்னா சொல்லுவாங்கல்ல, இந்த வேலை உன் லைஃப் செட்டில்மெண்ட். இந்த ஒரு வேலை உன் லைஃப் செட்டில்மெண்ட். சரியா, நம்ம தலைமுறையே மாற்றக்கூடிய ஒரு விஷயம். அதனால எல்லாருமே கஷ்டப்பட்டு படிங்க. மறக்காம இந்த வீடியோ என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாட்டில இருந்து இந்த டைம் என்ன பண்ணோம், நிறைய அப்ளிகேஷன்ஸ் போனோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.